இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை, இந்திய வானிலை துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வரும் 5 நாட்களில் மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 4 முதல் 20 கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது. மண் ஈரத்தினை பொறுத்து இரவை பயிர்களுக்கு நீர் பாசனத்தை ஒத்திவைக்கவும், பயிர் கழிவு மூடாக்கிடவும், மழையினை பயன்படுத்தி சரிவுக்கு குறுக்காக மண் புரட்டி போடும் கலப்பை கொண்டு கோடை உழவினை மேற்கொள்ள அறிவுறுத்தப்படுகின்றனர். அதிகப்படியான மழை நீரினை பண்ணை குட்டைகளில் சேமிக்கலாம். தொடர்ச்சியாக மழை எதிர்பார்க்கப்படுவதால் நீர்ப்பாசனம், விதைப்பு, உரமிடல் மற்றும் மருந்து தெளிப்பினை ஒத்திவைக்கவும், வயலில் தேங்கி நிற்கும் நீரை அகற்ற முறையான வடிகால் வசதி மேற்கொள்ளவும். பொள்ளாச்சி வட்டாரத்தில் சித்திரைப்பட்ட நிலக்கடலை நடவு செய்ய இதுவே உகந்த தருணமாகும். மேலும் மழை எதிர்பார்க்கப்படுவதால் விதைப்பதற்கு நிலம் தயார் செய்யவும். உள்ளூர் பகுதிகளில் சுழற்காற்று மற்றும் இடியுடன் கூடிய கோடை மழை பொழிய வாய்ப்புள்ளது. எனவே கரும்பில் எதிரெதிர் வரிசைகளை விட்டம் கட்டி காற்றினால் சாயாமல் பாதுகாக்கவும். மழை பெய்துள்ளதால் ஏற்பட்ட மண்ணின் ஈரப்பதத்தை கொண்டு பின்பருவ கரும்பு நடவை தொடர்ந்து மேற்கொள்ளவும். பெய்துள்ள மழையினை பயன்படுத்தி வடிகால் வசதியுடன் தொடர்ந்து மஞ்சள் நடவு செய்யவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. பசுந்தாள் உரப்பயிர்களான தக்கை பூண்டு, சணப்பை மற்றும் கொழிஞ்சி போன்றவற்றை தெளிக்கவும். வரும் நாட்களில் மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்து களைகளை கட்டுப்படுத்துவதுடன் பூச்சிகளின் கூண்டு புழுக்களை அழிக்கவும். பயிர்களுக்கு உரம் இடுவது மற்றும் பூச்சி மருந்து தெளிப்பதை தவிர்க்கவும். வரும் நாட்களில் மிதமானது முதல் கனமழை பெய்யும் என்பதால் நாற்றங்காலுக்கு முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தவும். வாழை மரங்கள் காற்று மற்றும் மழையினால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும். எதிர்பார்க்கப்படும் மழையால் கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளுக்கு சளி போன்ற உபாதைகள் ஏற்பட்டு நுரையீரல் அழற்சி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மழை சாரல் படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. விவசாயிகள் பாசனம் செய்வதை ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். விவசாயிகள் மருந்து தெளிப்பதனை ஒத்திவைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நெல்லில் நீர் தேங்குவதால் ஏற்படும் இழப்பை தவிர்க்க நீர் மட்டத்தை பராமரிக்கவும். காய்கறிகள் மழையினால் சேதமடைவதை தவிர்க்க மழைக்கு முன் அறுவடை செய்யவும். உளுந்தில் தண்ணீர் தேங்காமல் இருக்க வடிகால் வசதி அமைக்கவும். வாழை மரத்திற்கு முட்டு கொடுக்கவும், மண் அணைக்கவும் மற்றும் வரப்புகளை பராமரிக்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. நெல் நடவிற்கு முன்பாக ஏக்கருக்கு தலா 1 கிலோ என்ற அளவில் அசோஸ்பைரிலம் மற்றும் பாஸ்போபாக்டீரியா ஆகியவற்றை 40 லிட்டர் தண்ணீரில் கலந்து கரைசல் தயார் செய்யவும். அந்த கரைசலில் நெல் நாற்றுகளின் வேர்களை 15 முதல் 30 நிமிடங்கள் நன்கு நனைத்து பின் நடவு செய்யவும். எலுமிச்சையில் காய்பிடிப்பு அதிகமாவதற்கு 10 லிட்டர் தண்ணீருக்கு 10 மில்லி என்ற அளவில் இசாபியான் மருந்து அல்லது 10 லிட்டர் தண்ணீருக்கு 10 கிராம் என்ற அளவில் அமினோ அமிலத்தை கலந்து பூக்கும் தருணத்தில் தெளிக்கவும். காய்கள் உதிராமல் இருக்க NAA என்ற நாப்தலின் அசிட்டிக் அமிலத்தினை 30 ppm என்ற அளவில் கலந்து காய்கள் கோலிக்குண்டு அளவு இருக்கும் போது தெளிக்க வேண்டும். நடப்பு வைகாசி பட்டம் நிலக்கடலை கோ 7 மற்றும் தரணி ரகத்தை தேர்வு செய்ய வேண்டும். மேலும் விதைக்கும் முன் 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடர்மா விரிடி என்ற பூஞ்சான கொல்லியுடன் 4 கிராம் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். தென்னையில் களை கட்டுப்பாடு செய்வது மிகவும் அவசியமானதாகும். இருவிதை இலைகள், களை செடிகள் நிறைந்த தென்னந்தோப்புகளில் களை முளைப்பதற்கு முன் 1 ஏக்கருக்கு 1 கிலோ அட்ரசின் களை கொல்லியை தேவையான அளவு தண்ணீரில் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மேலும் புல்வகை மற்றும் கோரை வகை களை செடிகள் உள்ள தோப்புகளில் 1 லிட்டர் தண்ணீருக்கு 10 மில்லி கிளைபோசேட் என்னும் களைக்கொல்லி மற்றும் 20 கிராம் அம்மோனியம் சல்பேட் கலந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். மலை பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அடுத்த 5 நாட்களுக்கு பலத்த மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காய்கறி விவசாயிகள் முறையான வடிகால் வசதி செய்து காய்கறி வயலில் உள்ள உபரி நீரினை வெளியேற்றுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தொடர் மழையினால் ஏற்படும் நோய் தாக்குதலை தடுக்க பேசிலஸ் சப்டிலஸ் மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 கிராம் என்ற அளவில் பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகாயில் வாடல் நோயினை கட்டுப்படுத்த விவசாயிகள் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 0.2% மண்ணை அள்ளுதல் அல்லது
பொட்டாசியம் பாஸ்போனேட் 0.3% அல்லது மெட்டாலாக்சில் 0.1% பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது கிடைக்கும் மழையினை பயன்படுத்தி மானாவாரியில் உயர் விளைச்சல் ரகங்களான பாசிப்பயிறு கோ 8, வம்பன் 7 மற்றும் வம்பன் 8 ரகத்தினை பயிரிடுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விதைப்பிற்கு முன் 1 கிலோ விதைக்கு 10 கிராம் பேசிலஸ் சப்டிலஸ் அல்லது ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் என்ற எதிர் உயிர் பூஞ்சான கொல்லியுடன் கலந்து விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நடப்பு பட்டத்தில் நிலக்கடலை ரகங்களான கோ 7, கதிரி 1812, VRI 10 மற்றும் தரணி ரகத்தை தேர்வு செய்து விதைக்கலாம். மேலும் விதைக்கு முன் 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடர்மா விரிடி என்ற பூஞ்சான கொல்லியுடன் 4 கிராம் விதை நேர்த்தி செய்து விதைக்க வேண்டும். மருதாம்பு கரும்பு பயிரில் நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையை நீக்கி மகசூலை அதிகரிக்க கரும்பு பூஸ்டர் ஏக்கருக்கு 1 கிலோ நட்ட 45 நாட்கள் கழித்தும் 1.5 கிலோ என்ற அளவில் 60 நாட்கள் கழித்தும் 2 கிலோ என்ற அளவில் 75 நாட்கள் கழித்தும் 200 லிட்டர் தண்ணீரில் ஒட்டும் திரவத்துடன் கலந்து இலை வழியாக தெளிக்க வேண்டும். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்காலில் இலைப்பேன் தாக்கம் தென்பட்டால் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் தண்ணீரில் தயாமீத்தாக்சைம் 25% WG 100 கிராம் அல்லது டைமீத்தோயேட் 1.5 மில்லி என்ற அளவில் கலந்து தெளிக்கலாம். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு கார்போசல்ஃபான் 400 மில்லி அல்லது கார்டாஃப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். அறுவடைக்கு தயாராக உள்ள நெற்கதிர்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் சேமித்து வைக்கவும். நெல் நாற்று வயலில் மண் மூலம் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தவும். தரமான நாற்றுகள் வளர்வதற்கும் அசோஸ்பைரிலம் 2.5 கிலோவை 25 கிலோ மண்ணுடன் கலந்து இட வேண்டும். மாம்பழங்களை அறுவடை செய்யும் போது பழத்தின் மேற்பரப்பில் பால் படிவதை தவிர்க்க பழத்துடன் காம்பை 1 சென்டிமீட்டர் விட்டு அறுவடை செய்ய வேண்டும். மேலும் மாம்பழங்கள் சீராக பழுக்கவும் மற்றும் நல்ல நிறத்துடன் காணப்படவும் 1 லிட்டர் தண்ணீரில் சில சோடியம் ஹைட்ராக்சைடு துகள்களுடன் பரிந்துரைக்கப்பட்ட எத்தனால் 2 மில்லியுடன் சேர்த்து பயன்படுத்தலாம். செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மழை இருப்பதால் இளம் ரப்பர் பழமரங்கள் மற்றும் வாழை மரங்களில் நீர் தேங்காமல் நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும். நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால் வழியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம். அறுவடை செய்யப்பட்ட வாழைத்தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றினை தள்ளி போடவும். தென்னை மரங்களுக்கு உரிய வடிகால் வசதி செய்யவும். இல்லாவிடில் தொடர் மழையினால் தென்னையின் வேரை பூஞ்சான நோய் தாக்க வாய்ப்புள்ளது. நுண்ணுயிரினால் வேரழுகல் நோய் வராமல் பாதுகாக்க நல்ல வடிகால் வசதி செய்ய வேண்டும்.